அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன சமையல் பார்ப்போம் வாங்க. காலையில் சாப்பாடு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. தோசை ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாம்பார் வந்து ஒரே சாம்பாராகவே வச்சுட்டேன். ஏன்னா ஆட்கள் கம்மியாக இருக்காங்க, எலெக்ஷன்னால் அவங்கவுங்க டியூட்டி போட்டிருக்காங்கன்னு போயிட்டாங்க. இப்போ வந்து பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் வந்து நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜூஸ் மாதிரி அடித்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு குடிச்சிட்ருக்கேன். ஏன்னா ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்களா, 6 பாயிண்ட் தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட்டுவோம் அப்படின்ட்டு இதெல்லாம் அடித்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. எனக்கு இந்த தலையெல்லாம் வலிக்கும், இப்போலாம் வலியெல்லாம் இல்லை. இந்த ரத்தம் கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் வலிக்கும் போல இருக்குது. தலை வலிக்குது, அப்புறம் கையெல்லாம் விறுவிறுன்னு வலிக்கும், விறுவிறுன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இதெல்லாம் அடிச்சு குடிக்கவும். என்னென்னா பீட்ரூட்டு, கேரட்டு, ஒரு குட்டி பீட்ரூட்டு, ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் 2 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போல், இஞ்சி ஒரு கொண்டு, இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நல்லா அடித்து புழிஞ்சி எடுத்துகிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் விட்டு இப்போ ஒரு 10 நாளைக்கு மேலே எடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு நல்லா ரத்தம் ஓடுது. அதுக்கப்புறம் தோசையெல்லாம் எல்லாருக்கும் ஊற்றி அடிக்கிட்டு இருந்தேன். 9 மணிக்கு சொல்கிறாங்க சாப்பாடு. 9 மணிக்கு சொல்லி நான் இன்றைக்கி கொடுத்தேன். தாத்தாவுக்கு கொடுத்தேன். காலையில் சாருக்கும் கொடுத்து விட்டுட்டேன். சாருக்கு வந்து காலையில் பாவக்காய் பொரியல் பண்ணி சாம்பார் வச்சு, அதே சாம்பாரையே அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். ஒரே இதாகவே வச்சு மத்தியானத்துக்கு சாம்பார், இது பாவக்காய், காலையிலைக்கு தோசை, அதே சாம்பார், தேங்காய் சட்னி, அவ்வளோதான். தேங்காய் சட்னி இப்போ மறுபடியும் அவங்களுக்கு தோசை ஊற்றுறதுக்காக திரும்ப தேங்காய் சட்னி அரைச்சேன். கொஞ்சம் போல தான் அரைச்சி வச்சுருந்தேன்னா திரும்ப ஒரு தடவை அரைச்சேன். எல்லாத்தையும் சாப்பாடெலாம் ஒவ்வொரு பாக்ஸாக வச்சு அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் அந்த 4 கேரியில் கரெக்டாக வந்துடும் தோசை வைக்கிறதுக்கு. சாம்பார் ஒரு இடத்துல, இது தனியாக ஒரு ஆளுக்கு வேணுங்கிறாங்க, தனியாக வச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஜூஸ் ஆளுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுருந்தோம். ஆளுக்கு ஒரு டம்ளர்னால் இது வந்து இங்கே கீவிட்டக்கா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டம்ளர் ஊற்றி வச்சோம். ஏன்னா சாறு எடுக்கும்போது இது நிறைய வருது, அதனால் சரி எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்களும் குடிக்கட்டும் அப்படின்னு. அவங்களும் நான்வெஜ் எதுவும் எடுக்க மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கு ஊற்றி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு ஹவுஸ் ஓனர் அக்கா மருதாணி கொடுத்துருந்தாங்க. அதை கொஞ்சம் நேரம் பகலிலே வச்சுருந்தேன், ஒரு 1/2 மணி நேரம். அதையும் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாம்பார்லாம் ஊற்றி அடைக்கிறேன். ஒரு வேலையாக அவங்க லேட்டாக சொல்லாங்களா, நமக்கு லேட்டாக வைக்கிற மாதிரியே இருக்குது. கொஞ்சம் சீக்கிரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆஃபீஸ் டியூட்டி பார்க்குறதுனால 9 மணி வரைக்கும் தூங்கிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் அடைச்சி வச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சரியாக இருக்குது வேலை. நிறைய பேர் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது, கொஞ்சம் பேர் இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. அப்படியே ஓடிட்டே இருக்குது. நார்மலாகவே எல்லாருமே வந்து இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, நெல்லிக்காய் இதெல்லாம் அடித்து குடித்தாலே நல்லா இருக்குது உடம்புக்கு. எந்த இதுக்கும் இதாக இருக்காது போல், நல்லாயிருக்கு. எனக்கு இது புதுசாக இப்போ தான் அடித்து குடிக்கிறேன். முந்தியெல்லாம் அடித்து குடித்ததில்ல, இப்போ தான் புதுசாக அடித்து குடிச்சிருக்கேன். முருங்கைக்கீரை சூப்பு, இதெல்லாம் முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கப்புறம் 2 தடவை வந்து மண்ணீரலா பேர் சுவரட்டின்னு சொல்லுவாங்களே, அது இப்படி போட்டோன்னா சுவரில் போய் ஒட்டிக்கிரும் போல் இருக்குது. அதுக்கு பேர் சுவரொட்டி போல். அந்த சுவரொட்டி உள்ளங்கை அளவு தான் இருக்குது. அது 200 ரூபா. அது ஒரு தடவை வச்சு சாப்பிட்டேன் பார்த்துக்கோங்க, 2 தடவைக்கே ஒரு தடவைக்கே. அப்போயும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கெலாம் ரத்தம் ஊறும் போல் இருக்குது. ஆனால் வந்து எல்லாருமே வேலைன்னு இருக்காமல் அவங்கவுங்க உடம்புகளையும் ரொம்ப கவனிச்சிக்கிறது நல்லது. நான் இன்னும் இந்த பிஸ்னஸில் மேலே பெரிய ஆளெல்லாம் வரல, ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு உடம்பு சோர்வாக போயிட்டு. பார்ப்போம், கடவுள் என்னை நல்லா வைக்கணும். நானும் இன்னும் மேலே உயரணும்னு நினைக்கிறேன். உயரவே விட மாட்டேங்கிறாரு கடவுள். அப்படியே ஸ்டாப் பண்ணாக்கிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை பார்க்குறேன். இந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க ஜூஸ் எப்படி குடிக்க போகிறேன்னே தெரியல பார்த்துக்கோங்க. பயமாக இருக்குது. குடிக்கும் போது அப்படியே அண்ணாக்க ஊற்றிடுவேன். குடிக்கவே பிடிக்காது. குடிச்சு ரொம்ப நேரம் கழித்து தான் தூக்கம் வர மாதிரியும் இருக்கும். சோம்பேறியாக இருக்குது இதை குடிச்சோம்னா. அப்படியே மந்த மாதிரிக்கு இருக்குது. அப்புறம் ஒரு வேலையாக வந்து இன்றைக்கி சமையல் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னு வச்சுக்கோங்க, சமையல் பக்கமே போகலை, சமையல் வீடியோ போடலை. சரி இன்றைக்காவது போடுவேன்.